அன்பான சீடர்களே, இந்த உலகத்தில் மனிதன் அடையும் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? அவன் வெளியுலகத்தை வெல்வது அல்ல, அவன் தனது மனதை வெல்வதுதான். நீங்கள் பலர் என்னிடம் வந்து கேட்கிறீர்கள், பகவான், எப்போது என் வாழ்க்கை மாறும்? எப்போது நான் அமைதியை அடைவேன்? ஆனால் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், உன் மனம் அமைதியாக இல்லாமல் உன் வாழ்க்கை எப்படி அமைதியாக இருக்கும்? மனம் என்பது ஒரு அதிசயமான கருவி. அது உன்னை சொர்க்கத்திற்கும் கொண்டு செல்லும். அதே மனம் உன்னை நரகத்திற்கும் கொண்டு செல்லும். நீ மனதை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தால் நீ வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது. மனதை கவனித்து பார்த்தாயா? அது ஒரே இடத்தில் இருக்கிறதா? இல்லை. அது ஒரு குரங்கை போல எப்போதும் தாவிக்கொண்டே இருக்கும். ஒரு நொடியில் அது கடந்த காலத்தை நினைக்கும், அடுத்த நொடியில் அது எதிர்காலத்தை பயப்படும். ஆனால் அது ஒருபோதும் இப்போது இருக்காது. அதனால்தான் உனக்கு அமைதி இல்லை. நீ இப்போது இருக்க கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஒரு அமைதியான ஏரியை நினைத்து பாருங்கள். அதில் நீ உன் முகத்தை பார்க்கலாம். அது தெளிவாக இருக்கும். ஆனால் அதில் அலைகள் இருந்தால் எதுவும் தெளிவாக தெரியாது. அதேபோல் மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை தெளிவாக தெரியும். மனம் கலக்கமாக இருந்தால் வாழ்க்கை குழப்பமாக தோன்றும். நீங்கள் சொல்வது என்னவென்றால், என் வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்தது. ஆனால் நான் சொல்வது, பிரச்சனை வாழ்க்கையில் இல்லை, பிரச்சனை உன் மனதில்தான் உள்ளது. ஒரு மனிதன் என்னிடம் வந்து கூறினான், பகவான், நான் மிகவும் துன்பத்தில் இருக்கிறேன். நான் அவனை அமைதியாக பார்த்தேன். பின்னர் கேட்டேன், உன் மனம் அமைதியாக இருக்கிறதா? அவன் தலையை குனிந்தான். இல்லை என்று சொன்னான். அப்போது நான் அவனிடம் சொன்னேன், உன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யாதே, உன் மனதை மாற்று. அவன் அதை கேட்டு குழம்பினான். ஆனால் சில நாட்கள் கழித்து அவன் திரும்பி வந்தான். அவன் முகத்தில் அமைதி இருந்தது. அவன் சொன்னான், பகவான், நான் புரிந்து கொண்டேன். அன்பான சீடர்களே, நீங்கள் எல்லோரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெளியுலகத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உன் மனதை கட்டுப்படுத்த முடியும். நீ மனதை கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கை தானாக மாறும். நீ இப்போது கேட்கலாம், எப்படி மனதை ஒருநிலைப்படுத்துவது? அதை நான் உங்களுக்கு எளிதாக சொல்லுகிறேன். முதலில் உன் மூச்சை கவனிக்க ஆரம்பி. உள் சுவாசம், வெளி சுவாசம், இதைத்தான் கவனித்துக் கொண்டிரு. மனம் திசை திரும்பும், அது இயல்பு. அதை கோபப்படாதே. மீண்டும் மெதுவாக மூச்சுக்கே கொண்டு வா. இதையே மீண்டும் மீண்டும் செய். அடுத்ததாக, நீ தற்போதைய நிமிடத்தில் வாழ கற்றுக்கொள். நேற்று போய்விட்டது, நாளை இன்னும் வரவில்லை. உனக்கு இருப்பது இந்த நிமிடம் மட்டும்தான். இந்த நிமிடத்தை முழுமையாக உணர். மூன்றாவது, உன் எண்ணங்களை எதிர்க்காதே. எண்ணங்கள் வருவது இயல்பு. அது ஒரு மேகம் போல வந்து போகும். நீ அதை பிடிக்க முயற்சி செய்தால் அது உன்னை கட்டுப்படுத்தும். நீ அதை பார்த்து கொண்டே இருந்தால் அது மறைந்துவிடும். இதையே நீ தினமும் பயிற்சி செய்தால் மெல்ல மெல்ல உன் மனம் அமைதியாகும். ஒரு நாள் நீ உன் உள்ளத்தில் ஒரு பெரிய அமைதியை உணர்வாய். அப்போது நீ வெளியுலகத்தில் எதையும் தேடமாட்டாய். நீ உணருவாய், அமைதி எப்போதும் உன்னுள் இருந்தது என்று. சீடர்களே, நீங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்கள். ஆனால் நான் சொல்வது, மனதை மாற்றுங்கள். வாழ்க்கை தானாக மாறும். நீ அமைதியாக இருந்தால் உலகமே உனக்கு அமைதியாக தோன்றும். நீ கலக்கமாக இருந்தால் உலகமே உனக்கு பிரச்சனையாக தோன்றும். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனம்தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம். நீ மனதை வென்றால் நீ உலகத்தை வென்றுவிட்டாய். இப்போது உன் கண்களை மெதுவாக மூடு. உன் மூச்சை கவனிக்க ஆரம்பி. உள் சுவாசம், வெளி சுவாசம், எதையும் யோசிக்க வேண்டாம். நீயும் உன் மூச்சும் மட்டும். இந்த அமைதியில் இரு. இந்த அமைதியே உன் உண்மை. ஒரு நாள் நீ முழுமையாக விழித்தெழுவாய். அப்போது நீ உணர்வாய், நான் தேடியது எல்லாம் என்னுள்தான் இருந்தது என்று. அமைதியாக இரு, கவனமாக இரு. உன் மனதை ஒருநிலைப்படுத்து. அப்பொழுது உன் வாழ்க்கை அழகாக மாறும்.